இந்த இருதயத்தில் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வது. ஹவு டு ஸ்டே இன் ஃபெய்த். எப்படி சந்தேகப்படாமல் அங்கேயும் இங்கேயும் அலசரிப்படாமல், நடக்குமா நடக்காதா, நான் சொன்னேன் ஆகுமா ஆகாதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஜெபம் பண்ண கேட்டேன் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படின்னு அலசரிப்படாமல் எப்படி சந்தேகப்படாமல் விசுவாசத்திலே நிலைத்து நிற்பது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாரு? மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசின்னு அர்த்தம். அப்புறம் மாறிடாதே இருக்கிறாரு. சொன்ன பிறகு வெளியில் அந்த இலையில தோற்றம் தெரிகிற வரைக்கும், அந்த மலை போய் சமுத்திரத்தில் விழுகிற வரைக்கும், நீ சொன்னது நடக்கிற வரைக்கும், அதுக்கு இடையில சொன்னதுக்கும் சொன்னது நடக்கிறதுக்கும் இடையில, சொன்னதுடைய பலனை வெளிப்படையாய் காண்பதற்கும் இடையிலே மாறிடாத, வார்த்தையை மாற்றி பேசாத. அதுதான் சப்ஜெக்டிங்க. வார்த்தையை மாற்றி பேசாத. ஏன்னா வார்த்தையை மாற்றி பேசினா சந்தேகம்னு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு இடையில சந்தேக எண்ணங்கள் வரலாம், இதுக்கு இடையில சந்தேக எண்ணங்கள் தோன்றலாம் மனசில் அப்பப்போ. ஆனால் நீ வார்த்தையை மாற்றி பேசாத வரைக்கும் நீ விசுவாசத்தில் தான் இருக்கிற, சந்தேகத்தில் இல்லை என்று அர்த்தம். இருக்கீங்களா? அப்போ என்ன சொல்கிறார்? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போய் சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல்னா வார்த்தையை மாற்றாத, அதே வார்த்தையை பேசி போன்னு சொன்னால் போ, அவ்வளோதான். போகுமா பிரதர்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர்? அதான் கூடாது. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேணாம், கதை மாதிரி சொல்லிடுறேன், அதுதான் சிம்பிள். யவீரு என்கிற ஜபாலய தலைவன், அவனுடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறா, சாகும் தருவாயில் இருக்கிறா. பாயிண்ட் ஆஃப் டெத்துன்னு வருது இங்கிலீஷில். வந்தாச்சு, கிட்டத்தட்ட சாகிற நிலையில் இருக்கிற. அவசரமாக இயேசுவிண்டை வர்றாரு. க்ளீனாக சொல்கிறான் பாருங்கள். 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுறான், என்னுடைய மகளுக்காக அவள் சுகமாகும்படி அவள் மேல் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். இருக்குதான் பாருங்க. அப்பொழுது அவள், எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது அவள் பிழைப்பாள். இதுதான் விசுவாசம். மலையை பார்த்து சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, சாவு கிடையாது, வாழ்வு தான், என் மகள் பிழைப்பாள். விசுவாசம் தான், விசுவாசம் அப்படி தான். விசுவாசம் என்ன நடக்க போகிறதுன்றது முன்னாடி தெரிஞ்சுக்குது. விசுவாச ரிசல்ட்டை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்குது. அப்பொழுது அவள் பிழைப்பாள்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லை, நீ கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். சிலர் கையை வையுன்றாங்க, ஆனால் பிழைப்பாள் நம்பிக்கை கிடையாது. எதுக்கு? நீங்களும் ஒரு தடவை வச்சுருங்க பிரதர். எல்லோரும் வச்சுட்டாங்க, கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, கையை வச்சு மண்டை வழுக்கி ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் நடக்கலை. ஏன்னா எல்லாத்தையும் போய் தலையில் நீட்டிட்டு வர்றது, எல்லோரும் கையை வைக்க வேண்டியது. அதுதான் ஒரு பிரசங்கியார் சொன்னார், வெறுந்தலையில் வெறுங்கையை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னாரு. வெறுந்தலையில் வெறுங்கையை வச்சு என்ன பிரயோஜனம்? இப்படியே போய் மீட்டிங்காக தலையை நீட்டிட்டு வர்றது வேலை நிறைய பேருக்கு. நான் சொல்கிறேன் கேளுங்க, யார்கிட்டயே போய் தலையை நீட்டிங்கன்னா எப்போ நீட்டணும்? ஒன்றும் இல்லை பிரதர், நான் விசுவாசிக்கிறேன், நான் பிழைப்பேன். ஒன்றும் இல்லை, நான் சுகமாகவே நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த அற்புதம் நடக்குன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நடக்கும் நிச்சயமா அப்படின்னுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஹலோ, எல்லாத்தையும் பண்ணிட்டேன் பிரதர், நீங்களும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்போனா வராமலே இருந்திருக்கலாமே, வேஸ்ட்டு. இருக்கீங்களா? எவ்வளோ நிச்சயமாக சொல்கிற பாருங்க. கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். எனக்கு அது பிடிக்குது ரொம்ப. அதெல்லாம் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நீ கையை வச்சிட்டா போதும், அவனுடைய விசுவாசம் அந்த லெவலில் இருக்குது. இன்னொருத்தன் சொல்கிறான், நீ வரவே வேண்டியதில் ஒரு வார்த்தை சொன்னால் பிழைப்பாய். உங்கள் விசுவாசத்தின்படி தான் ஆகும். கையை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு கையை வைக்கிறதுக்கு பெரிய லைனில் நின்றாதீங்க. இப்படி தான் சுகமானு ஒன்றும் கிடையாது. அவன் சொல்கிறான், வரவே வேண்டியதில்லை, வீட்டுக்கே வர வேணாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னை வேலைக்காரன் பிழைப்பான்றான். அது ஒரு விசுவாசம். இதை போல விசுவாசத்தை இஸ்ரவேல் மக்கள்கிட்டே கண்டதில்லைன்றார் இயேசு. அப்போ உங்கள் விசுவாசத்தின்படி தான் இல்லையா? இவன் சொல்கிறான், கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். ரொம்ப நல்ல காரியம். இயேசு கிளம்புறாரு, ஆனால் ஒரே ஜனத்திரள், டிராஃபிக் ரொம்ப அதிகம். நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனால் இவர் போகிறாரு, இவர் பின்னால் ஜனத்திரள், ஜனம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப டிலே ஆகுது. அந்த பெண் வேறு சாகிற தருவாயில் இருக்கிறா, இது வேறு டிராஃபிக் ரொம்ப இதாகுது. இப்போ ப்ரெஷர் பில்டப் ஆகுது அவனுக்குள்ளே. என்னடா அது, இவரை கூப்பிட்டு போகலான்னு கையை வச்சா பிழைப்பாள். அந்த 100க்கு அதிபதி அவன் யூதனே கிடையாது பாருங்கள். அவனுக்கு அவ்வளோ விசுவாசம், வைக்கவே வேணாம், சொன்னால் போதும் ஆயிடும்ட்டான். இவனுக்கு அந்த அளவுக்கு இல்லை, கையை வச்சா தான் பிழைப்பாள்ன்ட்டான். அப்போ அப்படி வச்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறது? இப்போ அவன் விசுவாசம் அந்த லெவலில் தான் இருக்குது.
டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன், என்ன அது இன்றைக்கி பார்த்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உள்ளே அப்படியே கோபம் பொங்கிட்டு எழுதுது, என்னத்தையாவது ஒன்று சொல்லலாமான்னு போயிட்டே இருந்தால் கடைசியில் அங்கே ஒரு 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒன்று குறுக்க வந்துருச்சு. அவள் சந்தடி சாக்கில் பூந்து இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாயிட்டு இவர் வேறு நின்று பேசிகிட்டு இருக்கிறார், யார் என்னை தொட்டதுன்னு. உடனே அவள் ஐயா நான் பயந்து போய் முழங்கால் படிட்டு நான் தான் தொட்டேன், என்னம்மா பிரச்சனை கேட்டால் முழு அவள் உண்மையெல்லாம் சொன்னாலும் இருக்குது. நேரமாக இருக்குது இதுக்கு. பொண்ணு சாக கிடக்கிறா, சாகும் தருவாயில் இருக்கிறா, ஃபுல் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா நடு ரோட்டில் நிறுத்தி இயேசுவும் அதை சாவாசமாக கேட்டுட்டு இருக்கிறாரு. இயேசுவை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்னு தெரியல, சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும், இந்த பெண்ணு வேறு நடுவில் டிராஃபிக் வேறு ஒரே தொல்லையாக இருக்குது, இவர் வேறு நடுவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பொண்ணு பொழைப்பாளா பொழைக்க மாட்டாளான்னு தெரியல, அப்படிலாம் சொல்லிடலாம். ஒன்றும் சொல்ல பாருங்க, அவன் பேசாமல் நிற்கலாம். அவனுக்கு பிடிக்குது எனக்கு கொஞ்சம், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவள் பிழைப்பாள் சொல்லிட்டான், அதுதான் ரிசல்ட். டபுள் மைண்டடாக இல்லை, நடுவில் மாற்றலை பாருங்கள். டிராஃபிக் அதிகமானோடனே ரொம்ப அதிகமானோடனே ஜனத்திரள் ரொம்ப பொழைக்குமா என்னன்னு தெரியல பிரதர், இது போயே சேரமாட்டம் போல் இருக்குது, எப்போ கை வைக்கிறது எப்போ பிழைக்கிறது, அதுக்குள்ளே செத்துருவா போல் இருக்கு அப்படிலாம் சொல்லலை பாருங்கள். அவன் பேசாமல் இருக்கிறான். உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகுது, வாயில் பேசலை, எண்ணம் தோன்றுது ஆனால் வாயில் பேசலை. இந்த பெண்ணு வேற எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுறா, இவன் வேற சோமாயிட்டு ஃபுல் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறா. 12 வருஷத்துக்கு முன்னால் அந்த கதையை ஆரம்பித்து அந்த 12 வருஷ கதையும் சொல்லி அது எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பதில் வேறு சொல்லிட்டு இருக்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, உன்னுடைய வேதனை நீங்கி சொஸ்தமாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு, பெண்ணு செத்து போச்சுன்னு. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இப்போவும் நல்ல ப்ரெஷர் பில்டப்பு, பேசுகிறதுக்கு நல்ல சான்ஸு போச்சு. அதான் ஆண்டவரே நான் முதலே சொன்னேன், எவ்வளோ அவசரமாக நான் வந்தேன், நடுநல்லாம் நின்று இந்த மாதிரிலாம் பேசிட்டுலாம் இருக்கிறீர் சொல்லியிருக்கலாமே. இல்லை மற்றவங்களாம் சொல்லியிருப்பான், அதுக்கு தான் ஏன் சொன்னேன், நேற்றே வரலான்னு சொன்னேன், கொஞ்சம் முன்னால் தான் ஆயிருக்குமே, நீ பின்னால் உன்னால் தான் கெட்டுச்சு விஷயம், நேற்றே அதை அட்டென்ட் பண்ணியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பான் இல்லையா. இவன் உள்ளத்தில் சொல்லுவான், ஐயோ நேற்றே நம்ம சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கலாமே, கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத நேரமாக வந்திருக்கலாமே, இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே. 1008 இது ப்ரெஷர் பில்டப் ஆகுது. வாயை திறந்து ஏதாவது பேசி கொட்டி தீக்கலாம் போல் இருக்குது. ஆனால் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்கள், ஒன்றுமே பேசலை, அவன் பேசாமல் இருக்கிறான். பெண்ணு செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. எப்படி சொல்றாரு பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 36, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, பயப்படாதே, do not be afraid, only believe. எல்லாம் சொல்லுங்க, only believe. இவ்வளோ இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். only believe. நல்லா கவனிங்க, சந்தேகம் என்னன்னு சொன்னேன், டபுள். இங்கே ஓன்லினா என்ன அர்த்தம், சிங்கிள். ஹலோ, சந்தேகம் டபுள், ஒரு நேரம் இப்படி நினைக்கிறது, ஒரு நேரம் அப்படி நினைக்கிறது. இருமனதாக இருப்பது, 2 விதமான எண்ணங்கள், வெற்றி தோல்வி நினைக்கிறது, ஆசீர்வாதம் சாபம் நினைக்கிறது, ஜீவன் நினைக்கிறது, அப்புறம் மரணம் நினைக்கிறது, இப்படி நினைக்கிறது. டபுள் மைண்டடாக இருக்கிறது. டபுள் தான் சந்தேகம், டவுட்டு இல்லையா. இது என்ன ஓன்லி பிலீவ்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி அப்படி இருக்காதப்பா, ஓன்லி ஒரே விதமாக இரு. என்ன விதமாக இரு, நீ சொல்லிட்ட ஏற்கனவே அவள் பிழைப்பாள், கையை வச்சா அவள் பிழைப்பாள்னு சொல்லிட்ட, அப்போ ஒரே விதமாக இரு. அதே எப்படி, அதான் சொல்கிறார் அவன்கிட்ட, பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாக இருன்றதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் கை வச்சா அவள் பிழைப்பாள்னு, அதிலிருந்து மாறாத. அந்த மலையை பார்த்து அந்த மலைக்கு என்ன ஆகும் நீ சொல்லிட்ட, இப்போ மாறாத. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டு சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சந்தேகப்படாத, அலசரிப்படாத, டபுள் மைண்டடாக இருக்காத, இருமனம் உள்ளவனாக இருக்காத, அப்படியே சிங்கிளா நில்லு. ஓன்லி பிலீவ், ஓன்லி பிலீவ். விசுவாசிக்க மாத்திரம் செய். விசுவாசிட்டு அப்புறம் அவிசுவாசத்தில் நுழையாத, விசுவாசிட்டு அப்புறம் சந்தேகிக்காத, விசுவாசி. சந்தேகப்படுறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் செத்து போச்சு. அவன் வந்தவன் சொல்கிறான், இனிமேல் அவரை ஏன் போதகரை தொந்தரவு பண்ணுறேன், ஆள் போன பிறகு அவரை ஏன், அவன் வேற ஒத்தாச்சிக்கு சொல்கிறான் பாருங்க. யவீர் என்ன பதில் சொன்னான், பைபிளை திறந்து வச்சுருக்கீங்களா? யவீர் சொன்ன பதில் என்ன, நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது, ஏன்னா ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி ஹோம் ஒர்க் தான் நிறைய கொடுக்குறது, நான் தேடி பாருன்னு விட்டுறது. என்னமோ சொன்னாரா, காணவே காணும்.
ஒன்றுமே சொல்லலை. அதுதான் அங்கே பாயிண்ட்டே. ஒன்றுமே சொல்லலை, அதுதான் அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் அவளுடைய செத்து போன மகள் அன்னைக்கு உயிரோடு எழுந்தாள். ஏனென்றால் அவன் பிழைப்பாள்னு சொல்லிட்டான். பிழைப்பாள்னு சொன்னவன் திரும்ப அதை வாங்கவே இல்லை, அலசடி படவே இல்லை. பிழைப்பாள்னா பிழைப்பா, அவ்வளோதான். அதிலே நிற்கிறான். அப்படியே சிங்கிள் மைண்டடாக இருக்கிறான். ஒன்று தான் ரிசல்ட், 2 ரிசல்ட் இருக்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலசடி படலை. பிழைப்பாள்னா பிழைப்பாள். இப்போ நான் சொல்லுகிறேன், அவன் ரட்சிக்கப்படலை, தேவ ஆவியானவர் உள்ள இல்லை, இயேசுவின் ரத்தம் அவனுக்காக இன்னும் சிந்தப்படலை, அதெல்லாம் நடக்கலை, புதிய உடன்படிக்கை இன்னும் வரலை. ஆனால் அந்த மனுஷனே அப்படி இருக்கிறான்னு சொன்னான். இன்றைக்கு ரத்தத்தால் கழுவப்பட்டு, கல்வாரி அன்பினால் மீட்கப்பட்டு, நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய தரித்திர சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். நாம் ஏன் சொல்லக்கூடாது, நான் பிழைப்பேன், நான் சாவதில்லை என்று? அவனை விட சுலபமாக சொல்லலாமே. அது மட்டும் இல்லை, நாம் ஏன் சொல்லக்கூடாது, சாபக்கேடான தரித்திரம் என்னை விட்டு நீங்கும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், எனக்கு நிறைவு உண்டாயிருக்கும், என்னுடைய கடன் தீரும், இயேசுவின் நாமத்தில் இதிலிருந்து வெளியே வருவேன் ஏன் சொல்லக்கூடாது? நாம் ஏன் சொல்லக்கூடாது? அதிலே நிற்கிறான் பாருங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. டோன்ட் பி அஃப்ரேட், ஒன்லி பிலீவ். அந்த ஒன்லின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒன்லி பிலீவ்ன்றார். என்ன அற்புதம் பாருங்க. ஏன் அதை சொல்கிறாரு? இவனுடைய விசுவாசம் அவருக்கு அவசியமா? இவன் விசுவாசம் இருந்தால் தான் அவர் எதாவது செய்ய முடியுமா? ஏன் ஒன்லி பிலீவ்னு அவனை சொல்லிட்டு இருக்கார்? பேசாமல் போய் அவளை சோமாக்க வேண்டியது தானே. ஏன் பயப்படாதே, ஒன்லி பிலீவ்லாம் ஏன் அவசியம்? இவர் தான் தேவகுமாரனாச்சே, நேராக போக வேண்டியது. வீட்டுக்கு இவன் பயப்படுறானோ பயப்படலையோ, என்ன பேசுகிறானோ தொலைஞ்சு போன்னு விட்டுட்டு பேசாமல் போய் சோமாக்கி இருக்கலாமே. கிடையாது, அப்படி பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஆளை கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா, நான் உன்னுடைய மகனுக்கு அதை செய்ய முடியும்னு அந்த பிசாசு பிடிச்ச பையனை பற்றி கேட்குறாரு. நீ விசுவாசிக்கிறாயா? இங்கே சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, ஒன்லி பிலீவ், டோன்ட் பி அஃப்ரைட். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அற்புதம் நடக்க முடியாது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையானவர்களே, ஒன்லி பிலீவ், விசுவாசிக்கிற மாத்திரம் செய்யுங்கள், அலசரிப்படாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள், அப்படி இப்படியும் இருமனது உள்ளவர்களாக இராதீர்கள். ஏனென்றால் அற்புதத்தின் விளிம்பிலே இருக்கிறீர்கள். அநேகர் கிட்ட வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அற்புதம் நடக்க போகிறது. அடுத்தபடி அற்புதம். இப்போ போய் சந்தேகத்தை பேசிட்டு இருக்காதீங்க. பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலன்னா ஒன்றும் பேசாமல் இருக்கிறது பெட்டர். அதில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த ஒன்றும் பேசாமல் இருந்தே அற்புதத்தை பெற்றான். நிறைய பேர் இன்னைக்கு பேசியே கேட்டாங்க, நடக்க வேண்டிய அற்புதம் கூட நடக்கலை. அவன் ஒன்றும் பேசாமல் இருந்தான். அவர் வீட்டுக்கு போனார், தலித்தா கூமி பெண்ணை எழுந்துருன்றார். அவள் எழுந்து நிற்கிறா. ஆச்சரியம் எல்லாருக்கும், என்னடா இதுன்னு. விசுவாசம் செய்கிற வேலை. மலை கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உங்களுக்கும் நடக்கும் விசுவாசித்தால். விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள், சந்தேகப்பட வேண்டாம்.